திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. எம்ஜிஆர், ஜெயலலிதா, கமல்ஹாசன், சீமான், விஜயகாந்த் வரிசையில் அடுத்ததாக சினிமா பின்னணியை வைத்து அரசியலுக்கு வந்தவர் நடிகர் விஜய். கடந்த 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதி தளபதி விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கினார். முதல் மாநில மாநாட்டையும் வெற்றிகரமாக நடத்தி முடித்தார். விஜய் அரசியலுக்கு வந்த நிலையில் சினிமாவில் நடிக்கப் போவதில்லை என்று முடிவெடுத்துள்ளார். தனது கடைசி படமான ஜனநாயகன் படத்தில் மட்டும் இப்போது நடித்து வருகிறார். 2026ஆம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலை மையப்படுத்தி அரசியல் கட்சி பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார். சினிமா பாணியில் சொல்ல வேண்டுமானால் தற்போது வரையில் டீசர், ட்ரெய்லரை வெளியிட்டு வருகிறார். இனிமேல்தான் தமிழக வெற்றிக் கழகம் மெயின் பிக்சர்ஸை பார்க்க போகிறோம். இந்நிலையில்தான் தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா கடந்த சில நாட்களுக்கு முன் நடைபெற்றது. சென்னை மாமல்லபுரத்தை அடுத்த பூஞ்சேரி பகுதியில் உள்ள போர் பாயிண்ட் எனப்படும் தனியார் சொகுசு விடுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு விழா கொண்டாட்டம் நடைபெற்றது. பொதுவாக விஜய் ஒவ்வொரு படத்தின் இசை வெளியீட்டு விழாவிலும் என் நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா, நண்பி என்று பேசுவது வழக்கம். அந்த டயலாகை தான் இப்போது தனது அரசியல் மேடைக்கும் பயன்படுத்தி வருகிறார். ஒவ்வொரு அரசியல் மேடையிலும் தளபதி விஜய் என் நெஞ்சில் குடியிருக்கும் எல்லோருக்கும் என்று பேசி வருகிறார். இதை பார்க்கும்போது விஜய் இப்போது எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் அரசியல் பேச்சை பின்பற்றி வருகிறார் என்று கூறப்படுகிறது. சினிமா பின்னணியை வைத்து அரசியலுக்கு வந்த எம்ஜிஆரும் சரி, மறைந்த தமிழக முதல்வர் ஜெயலலிதாவும் சரி, அரசியல் உரையின் போது இரத்தத்தின் இரத்தமான உடன்பிறப்புகளே, என் உயிரினும் மேலான கழக உடன்பிறப்புகளே, மக்களால் நான், மக்களுக்காக நான் என்று அரசியல் டயலாக்குடன் தான் ஒவ்வொரு அரசியல் உரையையும் தொடங்குவார்கள். தான் எதற்காக இரத்தத்தின் இரத்தமான உடன்பிறப்புகளே என்று கூறுகிறேன் என்பதற்கு எம்ஜிஆர் கூட ஒரு மேடை நிகழ்ச்சியில் கூறியிருந்தார். அதாவது, அவர் துப்பாக்கியால் சுடப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தபோது அவருக்கு அதிக அளவில் ரத்தம் தேவைப்பட்டது. இதற்கு பலரும் ரத்தம் கொடுக்க முன்வந்தனர். அந்த இரத்த துளிகள் தனது உடலில் இருப்பதால் தான் மனிதனாக இருக்கிறேன். அப்போது எனது உடலில் செலுத்தப்பட்ட ரத்தம் யாருடையது என்று எனக்கு தெரியாது. ஆனால் அது பலரது ரத்தம் என்பதால் அனைவரையும் நான் என் இரத்தத்தின் இரத்தமான கழக உடன்பிறப்புகளே என்று உரிமையுடன் அழைக்கிறேன். அதை நினைவுபடுத்திதான் கடிதம் எழுதும்போது சரி, மேடையில் பேசும்போதும் சரி, என் இரத்தத்தின் இரத்தமான கழக உடன்பிறப்புகளே என்று குறிப்பிடுகிறேன் என்று கூறியிருக்கிறார். இதேபோன்றுதான் தளபதி விஜய். அவர் இந்த நிலையில் இருக்க முக்கிய காரணம் அவரது ரசிகர்கள்தான். அதனால்தான் அவர் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நெஞ்சில் குடியிருக்கும் என்று பேசி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.